வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரியாலிஸ்டிக் கிச்சன் ஹாப். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ், தேவையான அளவு ஆயில், ஸ்ப்ரிங் ஆனியன், கோஸ், கேப்சிகன், கேரட், இஞ்சி பூண்டு சின்ன பேஸ்ட், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், ரெட் சில்லி, 2 எக்கு, சிக்கன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், ஒயிட் பெப்பர், 1/4 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், ரெக் அவுட் சால்ட். இது நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிக்கன் ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த கடாயில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப நாளாக இந்த கடாயில் செய்யணும்னு ரொம்ப ஆசை. ஸோ நேற்று தான் போயிட்டு நானும் என் ஒய்ஃபும் போய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இது எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் நார்மல் கடாயில் தான் செஞ்சுருக்கேன். இது எப்படி இருக்குன்னு வாங்க செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இதில் வந்து வாட்டர் ஹீட் பண்ணி பாயில் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு. இந்த ரேஞ்ச் வந்தோடனே எடுத்துக்கலாம். 90% வெந்தால் போதும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். 5 to 6 minutes டீப் ஃப்ரை பண்ணால் போதும். டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ரைஸையும் வடித்து எடுத்தாச்சு. நல்லா இந்த மாதிரி பலன்னு இருக்கணும் ரைஸு. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லா உதிரியாக இருந்தால் ரைஸ் நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றதுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ண அதில் பின்னாடி ஆனியன் கட் பண்ணி போட்டுடலாம். கோஸ்,
கேரட். சில்லி போட்டுக்கலாம். ரைஸ் போட்டுக்கலாம். பெப்பர், ரெட் சில்லி, black pepper, salt, spices. முடிவு. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்தலாம். நிஜமாவே நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா இருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.